சிபிஆர் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது ஒரு சிறந்த பிரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர். நான் என்னோட இன்ட்ராடே அண்ட் பொசிஷனல்னு ஆப்ஷன்ஸில் பண்ணுற எல்லா ட்ரேட்ஸையுமே இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் சிபிஆர் இண்டிகேட்டர் பற்றின பேசிக் கான்செப்ட் எல்லாத்தையுமே A to Z கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சிபிஆர் இண்டிகேட்டர்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். சிபிஆர் அப்படிங்கிறது ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு 3 லைன் இருக்கும். இந்த நடுவில் இருக்க லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து பிவட் பாயிண்ட்னு சொல்லுவோம். கீழே இருக்க லைனை பிசி அப்படின்னு சொல்லுவோம், மேலே இருக்கிறது வந்து டிசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிபிஆருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா R1, R2, R3, R4னு 4 லைன்ஸ் இருக்கும். இந்த சிபிஆர் கீழே வந்து பார்த்திங்கன்னா S1, S2, S3, S4 அப்படின்னு 4 லைன் இருக்கும். இந்த சிபிஆர் ஆகட்டும், இது எல்லாமே பிவட் பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த சிபிஆர் பிவட் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போத் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் ஆகும். அதாவது ப்ரைஸ் வந்து இந்த சிபிஆருக்கு மேலே இருக்குன்னு வைங்களேன். சப்போஸ் இந்த சிபிஆர் கிட்ட வருது அப்படின்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடும். ஓகேங்களா. சப்போஸ் ப்ரைஸ் வந்து இந்த R1க்கு மேலே இருக்குது, ப்ரைஸ் கீழே வருதுன்னா R1 வந்து ரிவர்ஸ் ஆகி போயிடும். எவ்வளோ தூரம் போகும்? R2 கிட்ட போகும். திருப்பி R2 வந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா திருப்பி R1 கிட்ட வரும். சப்போஸ் இந்த R2 பிரேக் ஆயிடுச்சுன்னா அடுத்து R3 கிட்ட போகும். ஓகேங்களா. அதே தான் கீழே உங்களுக்கு வந்து S1க்கு கீழே ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா இந்த S1 கிட்ட வந்துச்சுன்னா அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி திருப்பி கீழே S2 வரைக்கும் வரும். இந்த மாதிரி தான் எல்லா லைன்ஸுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அண்ட் இந்த ஒவ்வொரு லைன்ஸுக்கான ஃபார்முலா தான் இங்கே வந்து நான் போட்டிருக்கேன். இந்த ஃபார்முலா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஹை லோ க்ளோஸ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த பிவட் பாயிண்ட் சென்ட்ரல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ப்ரீவியஸ் டேயோட ஹை லோ க்ளோஸ் இது மூணோட ஆவரேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவட் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ ப்ரைஸை யூஸ் பண்ணி தான் இந்த சிபிஆர் இண்டிகேட்டரில் இருக்க ஒவ்வொரு லைனுமே ஃபார்ம் ஆகுது. அதனால தான் இந்த சிபிஆர் இண்டிகேட்டரை ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ட்ரேடர்ஸுமே ப்ரைஸை பேஸாக வச்சு தான் அவங்களோட ட்ரேட் எடுப்பாங்க. புல்லிஷாக இருக்கிறாங்களோ பேரிஷாக இருக்காங்களோ ப்ரைஸ் என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் அவங்க ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஆர் இருக்க ஒவ்வொரு லைனுமே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் 90% ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் செய்யப்படும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து எஸ்என் கிட்ட ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு செல்லர்ஸ் வந்து அந்த ப்ரைஸை வந்து கீழே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல பையர்ஸ் அக்ரெசிவாக வந்து மேலே கொண்டு போயிட்டாங்க. அப்போ S1லேருந்து ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ப்ரைஸ் எவ்வளோ தூரம் போயிருக்கு? சிபிஆர் வரைக்கும் போயிருக்கு. சிபிஆர் கிட்ட போன உடனே செல்லர்ஸ் அகைன் வந்து இந்த இடத்துல போட்டி போட்டு கீழே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஆனால் அதனால் முடியல. அதனால் ப்ரைஸ் அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் பிவட் வரைக்கும் போகுது. அங்கே போயிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் கீழே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. எவ்வளோ தூரம் வருது? கீழே இருக்க பிசி லைன் வரைக்கும் வருது. அங்கேருந்து திரும்பி சப்போர்ட் எடுத்துட்டு மேலே இருக்க டிசி லைனுக்கு போகுது. டிசி லைன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கன்சல்டேஷன். இந்த இடத்துலையும் செல்லர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால முடியல. ஃபைனலி செல்லர்ஸ் இந்த இடத்துல கிவ் அப் பண்ணிடுறாங்க. பையர்ஸ் வந்து உள்ளே வந்துடுறாங்க. அதனால தான் சிபிஆர் தாண்டி ப்ரைஸ் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகி சிபிஆர் தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்கு? இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை. இந்த ப்ரீவியஸ் டே ஹை R1 இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுக்கும் ஒரே கேரக்டர் தான். சப்போஸ் உங்களுக்கு வந்து R1க்கு முன்னாடி ப்ரீவியஸ் டே ஹை இருந்துச்சுன்னா அதுவுமே ரெஸ்பெக்ட் செய்யப்படும். அப்போது ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட போயிட்டு ரிவர்ஸில் எடுக்குது. செல்லர்ஸ் இந்த இடத்துல கொஞ்சம் அப்பர் ஹேண்டுக்கு வர்றாங்க. நல்லா வந்து அங்கேருந்து ரிவர்ஸில் ஆகி சிபிஆர் வரைக்கும் கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா. பட் அகைன் அந்த இடத்துல பையர்ஸ் வந்து டெசிசிவாக இந்த ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி ப்ரைஸ் போகுது. R1 தாண்டியும் ப்ரைஸ் போகுது. உங்களுக்கு வந்து மேலே R2 கிட்ட போகுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் இல்லை. அதனால் ஈவினிங் வந்து ப்ராஃபிட் புக் ஆகிட்டு திருப்பி வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுது. ஸோ எப்படி அழகாக வந்து பார்த்திங்கன்னா சிபிஆரில் இருக்க ஒவ்வொரு லைனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. இதற்கான காரணமே இந்த ஃபார்முலா தான். ஏன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு லைனுமே ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபார்ம் ஆகுது. அதனால தான் ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் செய்யப்படுது ரொம்ப அழகாக. அடுத்து நம்ம டைப்ஸ் ஆஃப் சிபிஆரை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அசெண்டிங் சிபிஆர், ரெண்டாவது வந்து டிசெண்டிங் சிபிஆர், மூணாவது இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் சிபிஆர் அப்படிங்கிறது அசெண்டிங் சிபிஆரோட ட்ரெண்ட் ரிவர்சலுக்கும் இருக்கும், டிசெண்டிங் சிபிஆரோட ட்ரெண்ட் ரிவர்சலுக்கும் அது அப்ளிகபிளாக இருக்கும். ஓகேங்களா. இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷனை பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகிற சிபிஆர். அடுத்து இருக்கிற நேரோ, வைடு, மீடியம், இன்சைடு, அவுட் சைடு இது 5 சிபிஆருமே வந்து பார்த்திங்கன்னா சைஸை பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகிற சிபிஆர். ஃபைனலாக இருக்க விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது இது ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் ரிவர்சல் சிபிஆர். ஸோ இது மூணும் ஒரு கேட்டகரி, இது 5 ஒரு கேட்டகரி, ஃபைனலாக இருக்கிறது ஒரு கேட்டகரி. ஸோ இந்த கேட்டகரியை பேஸ் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்தராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அசெண்டிங் சிபிஆர். இந்த அசெண்டிங் சிபிஆரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே ஃபார்ம் ஆன சிபிஆருக்கு மேலே அடுத்த நாள் ஃபார்ம் ஆக போகிற சிபிஆர் வந்து ஃபார்ம் ஆகும். இப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பை ஆன் டிப்பில் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது பை ஆன் டிப்னா என்னென்னா, சப்போஸ் மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே வருது அப்படின்னா இந்த சிபிஆர் கிட்ட வந்து கம்ஃபர்டபுளாக ரிவர்சல் ஆகி மேலே போயிடும். ஓகேங்களா. அப்போ நீங்கள் வந்து இந்த சிபிஆர் கிட்ட ப்ரைஸ் வரும்போது நீங்கள் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா அது பாசிட்டிவாக இருக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு 80% இருக்குது.
இதுக்கான எக்ஸாம்பிளை நம்ம பார்த்துருவோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் சிபிஆருக்கான எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் டே சிபிஆர் இருக்குது. அடுத்த நாள் ஃபார்ம் ஆகிற சிபிஆர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வந்திருக்கு. கம்ஃபர்டபுளாக சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு பாருங்கள். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து அசெண்டிங் சிபிஆர் தான். ப்ரைஸ் மேலே போய் ஒரு நல்ல ட்ரெண்டிங் டே வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த ட்ரெண்டிங் டே வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக இருக்கிறதுனால தான் இதுக்கு அடுத்த நாள் ஃபார்ம் ஆகிற சிபிஆருக்கும் இந்த சிபிஆருக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது ப்ரீவியஸ் டே சிபிஆர்லேருந்து ப்ரைஸ் எந்த அளவுக்கு மேலே போகுதோ அந்த அளவுக்கு அடுத்த நாள் ஃபார்ம் ஆகிற சிபிஆரோட டிஸ்டன்ஸும் அதிகமாகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து ப்ரைஸ் திருப்பி அகைன் மேலேருந்து கீழே வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், சிபிஆருக்கு பக்கத்துலேயே வந்திருக்கு, ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால தான் அதுக்கு அடுத்த நாள் ஃபார்ம் ஆன சிபிஆர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த சிபிஆருக்கு பக்கத்தில் இருக்குது. அசெண்டிங் சிபிஆர் தான், மேலே தான் வந்திருக்கு. ஆனால் ரொம்ப கேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. இதுக்கு அடுத்த நாள் பாருங்கள், ப்ரைஸ் வந்து சிபிஆர்லேருந்து தொலைதூரத்தில் க்ளோஸ் வச்சிருச்சு. அதனால் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ எப்போவுமே அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் பை அண்ட் இருக்குன்னு அர்த்தம். ப்ரைஸ் வந்து சிபிஆர் கிட்ட வரும்போது உங்களால் ஈஸியாக ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அடுத்து டிசெண்டிங் சிபிஆர். நம்ம இப்போ அசெண்டிங் சிபிஆர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட் தான் இந்த டிசெண்டிங் சிபிஆர். ஃபஸ்ட் நாள் ஃபார்ம் ஆகிற சிபிஆருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சிபிஆர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து செல் அண்ட் ரைஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசெண்டிங் சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகி இந்த சிபிஆர் பக்கத்தில் வந்துச்சுன்னா 80% ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த டிசெண்டிங் சிபிஆர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேரிஷ் செட்டப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுதான் டிசெண்டிங் சிபிஆருக்கான எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், ஒரு டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரைஸ் வந்து சிபிஆருக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. பட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் ஃபார்ம் ஆகிற சிபிஆருமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் செல் அண்ட் ரைஸில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் எடுத்திருக்கு. பட் ஸ்டில் அந்த இடத்துல பையர்ஸ் வந்து மேலே க்ளோஸ் வச்சிட்டாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதனால தான் அகைன் அடுத்த நாள் வந்து டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டைம் கரெக்டாக மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு பாருங்கள். இந்த சிபிஆர் கிட்ட வந்துட்டு அப்படியே அகைன் வந்து கீழே போயிடுச்சு. ஸோ ஒரு டிசெண்டிங் சிபிஆர் இருந்துச்சு அப்படின்னால அதோட இன்டர்பிரேஷன் அப்படிங்கிறது செல் அண்ட் ரைஸ் அப்படிங்கிறது தான். அடுத்து அசெண்டிங் சிபிஆரோட ட்ரெண்ட் ரிவர்சல். அதாவது உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகுது அப்படின்னா கண்டினியூஸாக அது மேலே போயிட்டே இருக்காது. ப்ராஃபிட் புக்கிங் வருது, அப்படி இல்லைனா ஒரு செல்லிங் வருது அப்படின்ட்டு உங்களுக்கு மார்க்கெட்டில் ரிவர்சல் இருக்கத்தான் செய்யும். அப்படி வந்து வரும்போது அசெண்டிங் சிபிஆரே ஃபார்ம் ஆகிட்டு இருந்துட்டு அடுத்து ஒரு டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுதான் ட்ரெண்ட் ரிவர்சல் சிபிஆர். ஓகேங்களா? ஆனாலுமே மார்க்கெட் எப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் சிபிஆர் வந்து கீழே அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா S1 இருக்குது பார்த்தீங்களா, இதை தாண்டி ப்ரைஸ் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் வரும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் சிபிஆர் வருது, டிசைனிங் சிபிஆர் வந்துருச்சு, வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து சிபிஆருக்கு மேலேயே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிட்டு அகைன் அனதர் லெக் ஆஃப் ரேலி வந்து மேலேயே கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அசெண்டிங் சிபிஆர் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு அசெண்டிங் சிபிஆர் கண்டினியூஸாக வந்துட்டு இருந்துட்டு ஒரு டிசெண்டிங் சிபிஆர் வந்து அதில் ப்ரைஸ் வந்து S1 கீழே க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் ட்ரெண்ட் பியூராக ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். சப்போஸ் S1 தாண்டி கீழே க்ளோஸ் வைக்கல அப்படின்னா உங்களை ட்ராப் பண்ணி ரிவர்சல் காட்டுற மாதிரி காட்டிட்டு திருப்பி மேலே கொண்டு போயிடுவாங்க. இதுதான் அசெண்டிங் சிபிஆர் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், மார்க்கெட் கண்டினியூஸாக 3 அசெண்டிங் சிபிஆரை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் இந்த டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் எங்கே க்ளோஸ் வச்சிருக்கு, R1 கிட்ட க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனால் அடுத்த நாள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு பேரலல் சிபிஆர் ஃபார்ம் ஆகி S1 கீழே க்ளோஸ் வச்சிருச்சு ப்ரைஸு. அப்போது இதுதான் பியூரான ட்ரெண்ட் ரிவர்சல். அப்போது அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபர்தராக மார்க்கெட்டில் ஒரு டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து டிசெண்டிங் சிபிஆர் ட்ரெண்ட் ரிவர்சல். இப்போ நம்ம அசெண்டிங் சிபிஆருக்கு சொன்ன அதே கண்டிஷன்ஸ் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆச்சுன்னா அது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனாலுமே ஹையர் கன்ஃபர்மேஷனுக்கு மார்க்கெட் வந்து மேலே இருக்கிற R1 தாண்டி க்ளோஸ் வைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், மார்க்கெட்டில் வந்து ஒரு சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்து வந்து டிசெண்டிங் சிபிஆர், அகைன் டிசெண்டிங் சிபிஆர். ஆனால் இந்த டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கு மேலே பாருங்கள் உங்களுக்கு மார்க்கெட் நல்லா ட்ரெண்ட் ஆகிருக்கு. அதனால் அதுக்கு அடுத்த நாள் வந்து அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு. ப்ரைஸும் R1க்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. அதனால் இதுதான் பியூரான ட்ரெண்ட் ரிவர்சல். இந்த சிபிஆர் டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு, ப்ரைஸ் கீழே தான் போயிருக்கணும். ஆனால் போகாமல் மார்க்கெட் மேலே போச்சு. அதனால தான் அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ கண்டினியூஸாக டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகி அடுத்த நாள் அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ஃபார்ம் ஆன அன்னைக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா R1க்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போது இது ஒரு பியூரான ட்ரெண்ட் ரிவர்சல் சிபிஆர். இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான கிளியர் இண்டிகேஷன் தான் இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் சிபிஆர். அடுத்து நம்ம சைஸை பேஸ் பண்ணியிருக்க நேரோ சிபிஆர், மீடியம் சிபிஆர் அண்ட் வைட் சிபிஆரை பற்றி பார்த்துடலாம். உங்களுக்கு நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அன்னைக்கு பிவட் பாயிண்ட் பிசி டிசி இது 3 கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவாக இருக்கும். இந்த மாதிரி குறைவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். ஸோ நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அன்றைக்கி ட்ரெண்டிங் டே அப்படிங்கிறதா இண்டிகேஷன்.
அடுத்து வந்து வைடு சிபிஆர். இந்த வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த 3 லைனுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் அன்னைக்கு மார்க்கெட்டில் கன்சால்டேஷன் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கும். அப்போ வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து கன்சால்டேஷன் டே அப்படிங்கிறது தான் இண்டிகேஷன். மூணாவதா மீடியம் ஆர் ஆவரேஜ் சிபிஆர். இந்த மீடியம் சிபிஆர் வந்து பார்த்தீங்கன்னா வைடு சிபிஆர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் பெருசாகவும் இருக்காது, நேரோ சிபிஆர் அளவுக்கு சின்னதாகவும் இருக்காது, ஒரு மீடியம் சைஸில் இருக்கும். இந்த மாதிரி மீடியம் சிபிஆர் வந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே பாசிபிள். அதாவது ட்ரெண்டிங் டேவும் பாசிபிள், உங்களுக்கு வந்து கன்சால்டேஷன் டேவும் பாசிபிள். அது வந்து அன்னைக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் முடிவு பண்ண முடியும். இதுதான் மீடியம் சிபிஆருக்கான இன்டர்பிரிட்டேஷன். நேரோ சிபிஆருக்கான எக்ஸாம்பிளை பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரைஸ் R1க்கு மேலே ஓப்பன் ஆகி R2 தாண்டி உங்களுக்கு தொலை தூரத்துக்கு வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நேரோ சிபிஆர் வந்து ப்ரைஸ் வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு டைப். ரெண்டாவது டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரைஸ் வந்து நேரோ சிபிஆர் கிட்ட வரும்போது இந்த நேரோ சிபிஆரால் ப்ரைஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியல. ஏன்னா இந்த 3 லைனும் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த 3 லைனுமே கிட்டத்தட்ட ஒரே லைன் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். சப்போஸ் ப்ரைஸ் வந்து இந்த நேரோ சிபிஆரை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் ஆயிரும். அடுத்த பிவட் வரைக்கும் போகும், S1 வரைக்கும் ஈஸியாக போயிடும் நேரோ சிபிஆரை தாண்டிடுச்சு அப்படின்னா. அதனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் டே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நேரோ சிபிஆர் ட்ரெண்டிங் டே குட் காம்பினேஷன். அடுத்து வைடு சிபிஆரை பற்றி பார்த்துடலாம். இந்த வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த சிபிஆர் லைனுக்கு இடையில டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட் லைன் கிட்ட வரும்போது அதை கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். சப்போஸ் அதை கிராஸ் பண்ணிச்சுன்னா செகண்ட் லைன் கிட்ட வரும், அதையும் கிராஸ் பண்ணிச்சுன்னா தேர்ட் லைன் கிட்ட வரும். இது மூணுமே ஒரு சப்போர்ட்டை கொடுக்கக்கூடியது. அதனால் ப்ரைஸ் வந்து ரொம்ப நேரம் இந்த சிபிஆருக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலேயே ப்ரைஸ் கன்சால்டேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு டைப். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா சப்போஸ் ப்ரைஸ் அந்த இடத்துல வந்துச்சுன்னா ரிவர்ஸ் ஆகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அந்த ரிவர்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பிசி கிட்டையும் வரலாம், இந்த சென்ட்ரல் பிவட்லையும் வரலாம், இந்த டிசி கிட்டையும் வரலாம். அது எங்கே வருது அப்படிங்கிறது அன்னைக்கு டேல பையர் செல்லருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி போட்டி நடக்குது, அதில் யார் வந்து எந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் முடிவு செய்யப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வைடு சிபிஆர் வந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் அந்த இடத்துல வந்துச்சுன்னா ரிவர்ஸ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து எப்படி ப்ரைஸ் மேலே ரிவர்ஸ் ஆச்சோ அதே மாதிரி கீழேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. இது வந்து செகண்ட் டைப். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ரொம்ப இயர்லியராகவே ஒரு 10:30 மணி 11 மணிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைடு சிபிஆர் ப்ரைஸ் கிராஸ் பண்ணிருச்சு, 3 லைனுமே கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அன்னைக்கு அது ஒரு ட்ரெண்டிங் டேயாகவும் மாறிடும். வைடு சிபிஆராலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சல்டேஷன் தான் இண்டிகேஷன். அந்த ஏன் கன்சல்டேட் ஆகுது அப்படின்னா சிபிஆரை அவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கிராஸ் பண்ண விடாது. அதையும் மீறி விட்டுருச்சுன்னா உங்களுக்கு ஹோப்பே கிடையாது. அடுத்த சப்போர்ட் என்னது S1 தான். அப்புறம் வந்து ப்ரீவியஸ் டே லோ, அதுக்கப்புறம் வந்து கீழே S2. இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த பிவட்டுக்கு அது போயிட்டு உங்களுக்கு ட்ரெண்டிங் டே ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் ஒரு 10:30 11 மணிக்கு முன்னாடி வைடு சிபிஆர் வந்து அந்த 3 லைனை பிரேக் செய்யப்பட்டால் மட்டுமே. அடுத்து பார்த்தீங்கன்னா மீடியம் சிபிஆர். ஓகேங்களா? இந்த மீடியம் சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் சப்போஸ் வந்து இப்போ கீழேருந்து மேலே போகுது, அது மேலேருந்து கீழே வருது, எப்படி வந்தாலுமே அது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நேரோ சிபிஆர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகவும் இருக்காது, வைடு சிபிஆர் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. ஸோ இந்த மீடியம் சிபிஆர்லேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி மேலே போச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரிவர்ஸ் ஆகி அடுத்த பிவட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிராஸ் பண்ணி கீழே போயிடுச்சு அப்படின்னா கீழே அடுத்த பிவட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கேருந்து ரிவர்சல் ஆகுதா, அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அதை கிராஸ் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்குதா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய ட்ரேடிங் டேஸை நம்ம மீடியம் சிபிஆர் டேஸில் எடுக்க முடியும். அடுத்து இன்சைட் சிபிஆர். ஓகேங்களா? ஒரு சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த சிபிஆருக்கு உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஃபார்ம் ஆகிற சிபிஆர் வருது அப்படின்னா அதுதான் நம்ம இன்சைட் சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இன்சைட் சிபிஆர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70% இருக்குங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு அவுட் சைட் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் சிபிஆர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ப்ரைஸ் வந்து சிபிஆர் கிட்ட ஓப்பன் ஆகி பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதற்கான காரணம் என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வந்து வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆகுதுன்னா அன்றைக்கி கன்சால்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த கன்சால்டேஷனுக்கு அப்புறம் எய்தர் வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கிடைக்கும். அந்த ட்ரெண்டிங் மூவ் வரும்போது இந்த இன்சைட் சிபிஆர் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஈஸியாக நம்ம கேப்சர் பண்ணிடலாம். அடுத்து வந்து அவுட் சைட் சிபிஆர். இந்த அவுட் சைட் சிபிஆர் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் சிபிஆருக்கு அப்படியே ஆப்போசிட்டு. உங்களுக்கு ப்ரீவியஸ் டே சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே முழுங்கி எங்கல்ஃப் பண்ணி அதுக்கு வெளியே அப்படியே ஃபார்ம் ஆயிருந்துச்சு, இந்த 3 லைனுமே ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம அவுட் சைட் சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அவுட் சைட் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் கன்சால்டேட் ஆக போகுது அப்படிங்கிறதா இன்டர்பிரிட்டேஷன். இதோட அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா 85%. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு, அதை ஃபுல்லாக எங்கல்ஃப் பண்ணி அடுத்த நாள் அவுட் சைட் சிபிஆர் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ப்ரைஸ் பாருங்கள் ஃபுல்லாக கன்சால்டேஷன்லேயே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இதோட அக்யூரசி 85% அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த அவுட் சைட் சிபிஆருங்கிறது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வைடு சிபிஆரும் இருக்குது. எப்போவுமே வைடு சிபிஆர் வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் கன்சால்டேட் ஆகி தான் தீரும். அதோட அக்யூரசி ரொம்ப அதிகம். அதனால தான் ரெண்டுமே கம்பைன் ஆகி உங்களுக்கு 85% அக்யூரசியை கொடுக்குது. அடுத்து மிக முக்கியமான சிபிஆர் வந்து பார்த்தீங்கன்னா விர்ஜின் சிபிஆர். இந்த விர்ஜின் சிபிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிபிஆர் இருக்கும்.
மொதல் சிபிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே சிபிஆர். இந்த ப்ரீவியஸ் டே சிபிஆர் வந்து ஃபார்ம் ஆகி பிரைஸ் சப்போஸ் அந்த சிபிஆர் டச் பண்ணவே இல்லைன்னு வைங்களேன், சப்போஸ் மேலே ஃபார்ம் ஆகி பிரைஸ் டச் பண்ணல அப்படின்னா பயங்கர புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். கீழே ஃபார்ம் ஆகி டச் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் பயங்கர பேரிஷாக இருக்குன்னு அர்த்தம். ஏகப்பட்ட பேர் இந்த சிபிஆர் லைனில் பொசிஷன் எடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சப்போஸ் அதற்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆருக்கு மேலே சிபிஆர் ஃபார்ம் ஆகுது, ப்ரைஸ் சப்போஸ் இந்த சிபிஆர் கிட்ட போச்சு அப்படின்னா அக்ரஸிவான ரிவர்சல் இருக்குங்க. ஓகேங்களா? மேலேயும் அதே கண்டிஷன் தான், கீழேயும் அதே கண்டிஷன் தான். நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்து என்ன கிளாரிட்டியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. இங்கே பாருங்க, உங்களுக்கு வந்து முத நாள் வந்து சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு, அடுத்த நாள் வந்து அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா பிரைஸ் வந்து சிபிஆருக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனால் இந்த நாளில் எந்த பாயிண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து சிபிஆருக்கு பக்கமே வரல. அதனால் இந்த சிபிஆர் இடத்துல ஏகப்பட்ட பேர் அவங்களோட பொசிஷன்ஸை எடுத்து வச்சிருவாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆகி பிரைஸ் வந்து இந்த விர்ஜின் சிபிஆருக்கு பக்கத்திலேயே ஓப்பன் ஆகும்போது இந்த பொசிஷன் எடுத்தவங்களாம் பிரைஸ் கீழே போச்சுன்னா லாஸ் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸை சிபிஆர்லேருந்து மேலே ஏற்றி கொண்டு போயிடுவாங்க. இதுதான் விர்ஜின் சிபிஆரோட கான்செப்ட். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வின்னிங் எக்யூரசி அப்படிங்கிறது 95% அப்படிங்கிற லெவலில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது நம்ம புல்லிஷ் செட்டப்புக்கு பார்த்தோம். அடுத்து அப்படியே பேரிஷ் செட்டப். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு, ப்ரைஸ் கீழேயே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் அவங்களோட பொசிஷன்ஸ் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் போகல. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி லைன் கிட்ட தான் போச்சு, அங்கேருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. இதுவும் ஒரு ரிவர்சல் தான். அதுக்கு அடுத்த நாள் அகைன் வந்து கேப் அப் ஆச்சு. உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு இந்த சென்ட்ரல் பிவோட் வரைக்கும் போச்சு, எவ்வளோ பெரிய ரிவர்சல் வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா அதற்கு காரணம் இந்த சிபிஆர் லைனோட 3 இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் கிட்ட, இந்த லைன் கிட்ட, இந்த லைன் கிட்டன்ட்டு ஏகப்பட்ட பேர் அவங்களோட பொசிஷன்ஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த லைனை தாண்ட விட மாட்டாங்க. ஆனால் இந்த விர்ஜின் சிபிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தாங்க அதோட வேலிடிட்டி இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அக்யூரசி கரெக்டாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து அடுத்த நாளே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 95% அக்யூரசி. ஒரு நாள் தள்ளி வந்து உங்களுக்கு இந்த விர்ஜின் சிபிஆர் கிட்ட ப்ரைஸ் போகுது அப்படின்னா அதோட அக்யூரசி கம்மியாகும், 80% தான் இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் போகுது அப்படின்னா உங்களுக்கு 3வது நாள் போகுது அப்படின்னா அதோட அக்யூரசி வந்து 70% தான் இருக்கும். ஏன்னா பொசிஷன்ஸ் வந்து வச்சிருக்கவங்க அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க, பொசிஷன்ஸை மாற்றிடுவாங்க. அதுக்கு அடுத்த வாரம்லாம் போகும்போது வேறு இடத்துல பொசிஷன்ஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க. அதனால் இப்போ வந்து ஒரு விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு 3-4 நாளுக்குள்ளே வந்து ப்ரைஸ் அந்த இடத்துல போனால் மட்டும்தான் அது வந்து வேலிடாக இருக்கும், ஹை அக்யூரசி ட்ரேட்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் போகுது, ஒரு வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு போகுதுன்னா அப்படின்னா அந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாது, உங்களுக்கு அக்யூரசி ரேட்டும் கம்மியாயிரும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த சிபிஆர் இண்டிகேட்டரை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் புரியல அப்படின்னா இந்த வீடியோ வந்து இன்னொருக்கா பாருங்கள் ஃபுல்லாக. அப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து இன்னொரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ வந்து போடுறேன். ரெண்டாவது, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இல்லை ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுற உங்கள் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பெருசாக ரீச் ஆகட்டும். ஸோ மற்றொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.